வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி வழங்கும் நடப்பு நிகழ்வுகள் பகுதி. அதில் இன்றைக்கி 1/7/2021 வியாழக்கிழமை என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்திருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியோடு அடுத்து போகலாம் நண்பர்களே. தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி அறத்துப்பாலில் பாயிர இயலில் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் எண் 25 ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் வெசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. குறளுக்கான விளக்கம்: 5 புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் அப்படிங்கிற அழகான கருத்தை வள்ளுவ பெருமான் தந்திருக்காங்க. அப்படிங்கிற செய்தியோட அடுத்து நம்ம நியூஸ் அனாலிசிஸ் போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடு பகுதியில் நம்ம 3 நியூஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் தமிழ்நாடு கேன் செட் அன் எக்ஸாம்பிள் பை மேக்கிங் மைக்ரண்ட்ஸ் லைவ்ஸ் ஈஸியர். Some new initiatives may be required for comprehensive social security, says member of Economic Advisory Council to Chief Minister. அதாவது இப்போ சமீபத்தில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. அதில் நோபல் பிரைஸ் வின்னர், ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு நபர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான நலனை முன்னெடுக்கிறதுல தமிழகம் முன்னோடியாக இருக்குது. அது சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஸ் செல், முதலமைச்சரினுடைய சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அப்பாயிண்டடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சென்னை ஸ்டூடெண்ட் அமங் Diana Award 2021 recipient. The 17-year-old received a citation for his non-profit initiative அப்படிங்கிற டிஸ்கஷன் பார்க்குறோம். இந்த டயானா அவார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். நன்றி நண்பர்களே, பார்க்கலாம். The தமிழ்நாடு can set an example by making migrants lives easier அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு செய்தி. சமீபத்தில் தமிழ்நாடு சிஎம் ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலை கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. நமக்கெல்லாம் தெரியும். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கோம், பாருங்கள். அதில் ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் ஜீன் ட்ரெஸி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளியர் தட் த ஸ்டேட் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காம்ப்ரஹென்சிவ் சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம். அதை தமிழ்நாடு முன்னெடுப்பதில் முன்னோடி மாநிலமாக இருக்குது. அதை செயல்படுத்துறதுல இன்னும் நிறைய உத்திகளை கையாண்டோம் அப்படின்னா தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு உதாரணமாக ஒரு மாநிலமாக அமையும் அப்படிங்கிற ஆலோசனையை வழங்கியிருக்காங்க. பிசைட்ஸ், வித் தமிழ்நாடு பீயிங் ஒன் ஆஃப் த மெயின் டெஸ்டினேஷன்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் இண்டியாஸ் poorer state, he says if the government is able to do something to make their lives easier, it will be an example for the whole country. இதுவரைக்குமே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான நலனில் அக்கறை காட்டக்கூடிய தமிழ்நாடு மாநிலங்கிறது இந்த நாட்டினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு உதாரணமாக திகழ்கிறது. அதில் முக்கியமாக எந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு has been a pioneer in many welfare schemes and social security policies from school meals, பள்ளியில் மதிய உணவுகள் வழங்குதல், ஸ்கூல் மீல்ஸில் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், முதியவர்களுக்கான உதவித்தொகை, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், மகப்பேறு காலங்களில் அவர்களுக்கான நலன், கம்யூனிட்டி கேண்டன்ஸ், அதே மாதிரி உணவகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய தமிழ்நாடு ஒரு சிறப்பான சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் இன்னும் சில ஸ்டெப்ஸை முன்னெடுத்தால் இது மற்ற மாநிலங்களுக்கும் உதாரணமாக திகழக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜீன் ட்ரெஸி அப்படின்ற ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஃபார் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு
சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துலேயே போட்டிருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செய்தியோட அடுத்து போகலாம். த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் ஃபார் சிஎம்ஸ் செல். முதல்வரின் தனிப்பிரிவு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வரினுடைய தனிப்பிரிவு அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாகவும் உள்ளார். இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் இப்போ ஆளக்கூடிய கட்சியானது தேர்தல் அறிக்கையாக நிறைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடையே கோரிக்கைகளை வாங்கினாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாமே திட்டங்களாக செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான சிறப்பு அதிகாரியாக தான் நியமிக்கப்பட்டிருந்தவங்க இந்த மிஸ்ஸஸ் ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்கள். அதில் கூடுதல் பொறுப்பாக முதல்வரின் தனிப்பிரிவு அதிகாரியாக, தட் இஸ் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் சிஎம் செல் அப்படின்றத பார்க்குறோம், சிறப்பு அதிகாரியாக பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் புதன்கிழமை வெளியிட்டுள்ளார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து சென்னை ஸ்டூடெண்ட் அமங் டயானா அவார்ட் 2021 ரெசிபியன்ட், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். A 17-year-old student from Chennai, D. Kavin Vendan, has been recognized for his social efforts and is one among several recipients from across the world to have received the Diana Award 2021. டயானா அவார்டுனா என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது 17 வயது சிறுவன் தான் டி கவன் வேந்தன் அப்படிங்கிறவர். அவர் இப்போ டயானா அவார்டுக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒன் ஆஃப் தி மெம்பராக செலக்ட் ஆகியிருக்கிறார். த அவார்டு விச் இஸ் கிவன் பை த சேரிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி நேம் ஆஃப் டயானா, பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ், recognized 300 inspirational children and young people between the ages 9 years and 25 years of their social action or humanitarian efforts. அதாவது 9 வயதிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட எல்லா இளைஞர்களையும் சமூக நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய அதில் பங்களிப்பை நல்கக்கூடிய வகையில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ அதற்காக தான் இந்த அவார்டே வழங்கப்படுகிறது. ஆக்சுவலாக திஸ் இயர் தி அவார்ட் செரிமனி வாஸ் ஹெல்ட் விர்ச்சுவலி ஆன் June 28. The Kavin received a citation from the charity for his non-profit youth initiative. இளைஞர்களுக்கான ஒரு தொடக்கமாக இதை பார்க்குறோம் நம்ம. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா SMILEY இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சொசைட்டி ஃபார் மோட்டிவேஷன், இன்னோவேட்டிவ் லீடர்ஷிப் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் யூத் அப்படிங்கிறது தான் இந்த SMILEY இந்தியா அப்படிங்கிறது. And a write-up about it featured in the award honor roll online. His initiative and work will also be made part of their development program. அப்போ இளைஞர்களை நாட்டினுடைய சமூக அக்கறையில் சமூக நலனில் அவங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டமாக இந்த இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு வருது. அதை அதில் அவருக்கான விருது தான் இப்போ நம்ம கவின் வேந்தன் அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அவார்டுங்கிறது என்னன்னு தெரியுது. அந்த அவார்டுக்கான இவர் சென்னை ஸ்டூடெண்ட்டு, 12th ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து இந்தியாவில் நம்ம 3 நியூஸ் அனலைஸ் பண்ணி பார்க்க இருக்கிறோம். டெலிமிட்டேஷன் பேனல் டு விசிட் காஷ்மீர், இட் வில் இன்ட்ராக்ட் வித் பொலிட்டீஷியன்ஸ் அஃபீஷியல்ஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தொகுதி நில எல்லை வரையறை கமிஷன், அதாவது டெலிமிட்டேஷன் பேனல், அவங்க தன்னுடைய வேலைகளை தொடங்கியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அடுத்து கேபினெட் கிளியர்ஸ் வயபிலிட்டி கேப் ஃபண்ட்ஸ் ஃபார் பாரத் நெட். ப்ராஜெக்ட் வில் ஃபாலோ தி PPP மாடல். இது என்னன்னு பார்ப்போம் நம்ம. அதாவது நம்ம நாட்டில் பாரத் நெட் அப்படின்றது எல்லா பஞ்சாயத்துகளும் பார்த்திங்கன்னா ஒரு துரித இணைய சேவையை கொண்டு செல்லுதல் அப்படிங்கிற திட்டம், அதை பற்றி பேச இருக்கிறோம். அடுத்த பைலட்ஸ் urged to seek follow me services to counter low visibility issues, DGCA issues,
சேஃப்டி அட்வைசரி டு ஆல் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபாலோ மீ அப்படிங்கிற ஒரு பிளான் என்ன அப்படின்னா நம்ம சிவில் ஏவியேஷனில் முன்னெடுத்திருக்காங்க. அது என்னென்னா சிக்னல் சரியாக கிடைக்காதப்ப ரன்வேயில் ஏற்படக்கூடிய ஆக்சிடெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது டெலிமிட்டேஷன் பேனல் டு விசிட் காஷ்மீர். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி வீடியோவில் டெலிமிட்டேஷன் பேனலை பற்றி டீட்டெயில்டாக. அதில் டெலிமிட்டேஷன் கமிஷன் சேட் பை ஜஸ்டஸ். அடிக்கடி நீங்கள் ஒரு செய்தியை அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லேயும் அது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை படிச்சுட்டு விடக்கூடாது. அது ரிலேட்டடாக எத்தனை தடவை நியூஸ் வந்தாலும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பரீட்சைக்கு அது உபயோகமாக இருக்குங்கிறத ஒரு செய்தியாக சொல்லிக்கிறேன். ஜஸ்டஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இவங்க தான் டெலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா பேரவை தேர்தல் நடத்துவதற்கான தொகுதி எல்லை வரையறை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான கமிட்டி தான் இந்த டெலிமிட்டேஷன் கமிஷன்றது. அது யார் தலைமையில் அப்படின்னு கேட்கலாம். அந்த கமிட்டியினுடைய தலைவர் தான் ஜஸ்டஸ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். அவங்க ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அவங்க. ஸோ வெட்னஸ்டே டிசைடட் டு விசிட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃப்ரம் July 6 to 9 to gather first-hand information and input concerning the ongoing process of delimitation of assembly seats, the commission said. The commission which includes the Chief Election Commissioner Sushil Chandra. இந்த இடம் அடிஷ்னல் பாயிண்ட்டாக நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா அவர்கள், அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் கமிஷனர் கே சர்மா decided to visit the union territory and interact with the political parties. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிக்கிறாங்க. பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை சந்திக்கிறாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்கிறாங்க. இது சந்தித்து என்ன மாதிரியான நில எல்லைகளை பேரவை தேர்தல் தொகுதிக்கான நில எல்லைகளை வரையறை செய்கிறதுக்காக விசிட் பண்ணுறாங்கங்கிறத நியூஸாக பார்க்குறோம். அடுத்து கேபினட் கிளியர்ஸ் வயபிலிட்டி கேப் ஃபண்ட்ஸ் ஃபார் பாரத் நெட் அப்படிங்கிறது பார்க்குறோம். பாரத் நெட்ன்றது என்னென்னு பார்க்கலாம். த யூனியன் கேபினெட் ஆன் வெனஸ்டே அப்ரூவ்ட் எ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் சப்போர்ட் அப் டு 19,041 crore 19,041 கோடி for the implementation of the Bharat Net project through public-private partnership, that is PPP. இந்த இடத்துல எக்கானமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா PPPனா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிம்போம். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்போ PPPங்கிறது இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு பார்க்குறோம். ஸோ பொது மற்றும் தனியார் பங்களிப்போட இந்த மாதிரியானது செயல்படுத்தப்பட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 16 மாநிலங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதான் முக்கியம். இப்போ இந்த பாரத் நெட் ப்ராஜெக்டில் 16 ஸ்டேட் எத்தனைங்கிற எண்ணிக்கை கூட கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். அந்த இதுக்காக தான் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ த ப்ராஜெக்ட் வில் பி எக்ஸ்டெண்டட் டு ஆல் inhabited villages beyond the gram panchayats in 16 states. Includes Kerala, Karnataka, Rajasthan, Himachal Pradesh, Punjab, Haryana, Uttar Pradesh, Madhya Pradesh, West Bengal, Assam, Meghalaya, Manipur, Mizoram, Tripura, Nagaland and Arunachal Pradesh. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் ஸ்டேட்டு ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சதர்ன் சைடில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்க்கலாம் அதில். ஸோ நார்த் சைடில் முதல்ல இனிஷியேட் பண்ணுறாங்க, நார்த்து அண்ட் நார்த் ஈஸ்ட் சைடில் இதை முதல்ல இனிஷியேட் பண்ணுறாங்கிறது தெரியுது. அதில் நார்த் ஈஸ்ட்டில் எல்லா ஸ்டேட்டுமே கவர் ஆகிருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் அதில். ஸோ வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அசாம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாண்டு, அருணாச்சல பிரதேஷ் இது எல்லாமே நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பஞ்சாயத்து, அதாவது கிராம பஞ்சாயத்துகள் வரைக்கும் ஒரு துரித இணைய சேவை. இது எதோட எந்த திட்டத்தினுடைய ஒரு வடிவமைப்பாக பார்க்குறோம் அப்படின்னா 2015 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமில் நீங்கள் பார்க்கலாம். 2015 டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம். அப்போ அதன் ஒரு பகுதியாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற செய்தியோடு அடுத்து போகலாம். பைலட்ஸ் urged to seek follow me services to counter low visibility. The Director General of Civil Aviation has issued an advisory to all airlines to instruct their crew not to hesitate to seek follow me vehicle service. இது ஒரு
ஒரு வாகன சேவை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் சர்வீஸ். எங்கே அப்படின்னா ரன்வேயில் டியூரிங் புவர் விசிபிலிட்டி அட் ஏர்போர்ட்ஸ். அதாவது விமான நிலையங்களில் டியூ டு ரெய்னிங் சீசனில், அதே மாதிரி பனிக்காலங்களில், ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரன்வே சரியாக தெரியாது பைலட்ஸுக்கு. ஸோ அதுக்கு ஃபாலோ மீ அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபாலோ மீ எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டினில். ஸோ அதற்கான ஒரு செய்தியாக இதை பாருங்கள். த சேஃப்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ ஆஃப்டர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் into an accident revealed that the aircraft, while taxiing to the bay, entered an open drain and suffered extensive damage. Additionally, the runway markings were not visible due to rain and airfield. The pilot in command maneuvered the aircraft ignoring the advice. The pilot monitoring request for a follow me vehicle service for taxi to the bay அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் இந்த போஸ்டரில் கூட பார்க்கலாம் இந்த வெஹிக்கிள் சர்வீஸை. தட் இஸ் ஃபாலோ மீ கார் கைடு அப்படின்றத பார்க்குறீங்க. ஏர்போர்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்து பார்க்கலாம். உலகத்தில் ஒரே ஒரு நியூஸ் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக சிபிசி, தட் இஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. இது 1921 தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி சைனாவில், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. 1921 தொடங்கி இன்றைக்கி 2021 வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 வருடம் சைனாவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. 100 வருட காலம் இதை செலிப்ரேட் பண்ணுது சைனா அரசாங்கம். இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1921 தொடங்கப்பட்ட இந்த கட்சியானது 2021 வரைக்கும் 100 வருட காலம் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு செரிமனி, ஒரு செலிப்ரேஷன் சைனாவில் நடக்குதுங்கிறத நீங்கள் நியூஸாக பார்க்குறீங்க. அடுத்து ஒரே வரியில் உலகை அறிவோம் செய்தி துணுக்குகள் பார்க்கலாம் நண்பர்களை. வாங்க. தமிழ்நாடு நியூஸாக 2 தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் அமங் வேர்ல்ட்ஸ் டாப் 100 அப்படிங்கிறது பார்க்குறோம். 100 பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் சர்வே பண்ணி எடுத்தாங்க இந்த வேர்ல்டு. அதில் அக்கார்டிங் டு ரேங்கிங் பை அன் இன்டர்நேஷ்னல் மேகசினில், அக்கார்டிங் டு மேகசின் பார்த்தீங்கன்னா 6 காலேஜஸ் ஃப்ரம் த கண்ட்ரி ஆர் அமங் த டாப் 100 பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ். அதில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி ரேங்க்டு 64th 64வது ரேங்க் இடம்பெற்றிருக்குது. அப்போ 100ல் 64வது ரேங்க் 64வது ரேங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ரேங்க்டு 49 கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் 2 மெடிக்கல் காலேஜஸ் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் 100 அப்படிங்கிறது இன் தி வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். மெடிக்கல் காலேஜஸ் இன் தி வேர்ல்டு இயர் 2021. ரேட்டிங்ஸ் வேர் பேஸ்ட் ஆன் 7 மேஜர் இண்டிகேட்டர்ஸ். எதெல்லாம் வச்சு சார் அந்த ரேங்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சச் as academic reputation, admission eligibility and research performance. இதெல்லாம் வச்சு தான் அது ரேங்க் பண்ணியிருக்காங்க. The best medical college according to this survey is Johns Hopkins. வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ் நண்பர்களே. இதுதான் டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறது பார்க்குறீங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிறது யூஎஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட் ரேங்க். இந்த ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி இஸ் ரேங்க்டு 23rd 23வது ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் புனே அது 34th ரேங்க் வாங்கியிருக்காங்க. புனேயில் இருக்கக்கூடிய இராணுவ மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனே. வைல் சிஎம்சி வெல்லூர் இஸ் ரேங்க்டு 49th ரேங்க்கு. அங்கே மேலே கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் பார்க்கலாம் 49th ரேங்க்கு. அதே மாதிரி ஜிப்மர் இன் புதுச்சேரி இஸ் ரேங்க்டு 59. அதே மாதிரி எம்எம்சி இஸ் ரேங்க்டு 64. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 64ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது தமிழ்நாடு லெவல், இது இந்தியா லெவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து
மக்களை காக்கும் மகத்தான பணி தொடரட்டும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருத்துவர் தின வாழ்த்து. இதில் என்ன சார் நீங்கள் நியூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேசிய மருத்துவர்கள் தினம், இன்றைக்கி தேசிய நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. அதில் இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதல்வருமான பிதான் சந்திர ராய், மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் பிதான் சந்திர ராய் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் நாள் இந்திய மருத்துவர்கள் நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது. நண்பர்களே, இது முக்கியமான நாள். ஏன்னா இப்போ கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன், அதில் மருத்துவ பணியாளர்களினுடைய சேவைங்கிறது ரொம்ப மகத்தான சேவை. அதில் டாக்டர்ஸ் டேயை கண்டிப்பாக வினாவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த நியூஸ் எடுத்து போட்டிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. அதில் முக்கியமாக அதுதான், பிறப்பு எளிதாக அமைவதற்கும் இறப்பிலிருந்து உயிர்களை காப்பதற்கும் மருத்துவ சேவை அவசியமாகிறது என்பதன் அடையாளமாக இந்த நாள் விளங்குகிறது. அதுதான் அந்த இடத்துல நீங்கள் இதனுடைய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு எளிதாக அமையணும். அப்போ என்ன அப்படின்னா, மகப்பேறு ரொம்ப எளிமையாக பார்க்கணும், இறப்பை தவிர்க்க வேண்டும், டெத் ரேட்டை குறைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சேவையாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து, தமிழகம் என் தாய் வீடு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி புதிதாக தமிழ்நாடு டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையினுடைய மிக உயரிய பதவி அப்படின்னா டிஜிபி தான், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அந்த போஸ்ட்டில் இப்போ மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறாங்க. அதோட இன்றைக்கி ஓய்வு பெற்ற டிஜிபி திரிபாதி ஐபிஎஸ் அவர்கள் தமிழகம் என் தாய் வீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் அவங்க கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் தமிழக காவல்துறையில் பணியாற்றி உள்ளேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. 35 ஆண்டுகளாக காவல்துறையினுடைய வெவ்வேறு இடங்களில் தமிழக காவல்துறையில் பணியாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பர்த் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் பிறந்து புதுதில்லியில் படித்து 1985ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு பணிபுரிய வந்த எனக்கு இன்று தமிழகமே என் தாய் வீடு என்று ஆகிவிட்டது என்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அருமையான கருத்தை அந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம அவங்க ஒடிசா மாநிலத்தை பிறந்தவங்கப்பா, ஆனால் தமிழகத்தில் தான் சர்வீஸ். இனிமேல் தமிழகத்திலே இருந்து தொடர்ந்து நான் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் உறுதுணையாக இருப்பேங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து, 6 ஆண்டுகள் நிறைவு டிஜிட்டல் இந்தியா திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடல். டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு நல்ல கலைச்சொல் நமக்கு கிடைக்குது பாருங்கள், எண்மை இந்தியா. டிஜிட்டல்னால் என்ன தமிழாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்மை இந்தியா. டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்கு எண்மை இந்தியா அப்படின்ட்டு தொடங்கப்பட்டு வியாழக்கிழமையுடன் ஜூலை 1 தான் தொடங்கப்பட்டது. 2015 தட் இஸ் 2015 ஜூலை 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது அந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம். ஸோ அதோட 6 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அதனுடைய ஒரு இதாக பிரதமர் மோடி அவர்கள் நிறைய திட்ட பயனாளிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அடுத்து, சனாட் சான்றளிப்பு கல்வி சான்றிதழ்களை இணையத்தில் பதிவேற்ற ஏஐசிடிஇ அறிவுறுத்தல். உங்களுக்கு தெரியும், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐசிடிஇ. அதில் பார்த்திங்கன்னா, இது தொழில்நுட்ப அமைப்பு, அதுக்கு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அமைப்பு. மத்திய அரசின் இணையவழி சேவை சனாட் மூலம் சான்றளிப்பு வழங்குவதற்காக மாணவர்களின் கல்வி சான்றிதழ்களை டிஜிலாக் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு, டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்யுமாறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஏஐசிடிஇ அறிவுறுத்தியுள்ளது. இதனால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்களின் ஆவணங்களில் உண்மைத்தன்மையை வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்ய சனாட் என்ற இணையவழி சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அப்போ சனாட்ன்றது என்னது, மெயினாக வெளிநாட்டு வேலைக்கு செல்வோரின், அதில் நிறைய பேர் போலி சான்றிதழ்கள் வச்சு வேலையில் சேர்றாங்க வெளிநாடுகளில். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்த டிஜிலாக்கரில் போட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட்டெல்லாம் டிஜிலாக்கரில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் அதை ரெஃபர் பண்ணிக்க முடியும். அப்போ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டில் இருந்தால் அவங்களும் ஒரு ரிலையபிலிட்டி இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஒரு ரிலையபிலிட்டி கிடைக்கும். அந்த போலி சான்றிதழ்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறாங்க. ஸோ இணைய சேவையில் இந்தியாவில் படித்த பட்டம் பெற்ற
பட்டய படிப்புகளுக்கான ஆவணங்களையும் சரிபார்த்து உறுதி செய்து சான்றளிப்பு வழங்குகிறது. இதன் மூலம் இந்திய மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் வெளிநாடுகளில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்லத்தக்கதாகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறீங்க. ஸோ இதில் டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டிஜிட்டல் முறை ஆவணங்களை சேமித்து வைக்கும் இணைய பெட்டகம்ங்கிறது தான் டிஜிலாக்கர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிறீங்க. ரைட், நன்றி நண்பர்களை. அடுத்து பார்க்கலாம். சர்வதேச இணைய பாதுகாப்பு குறியீடில் 10ஆம் இடத்துக்கு இந்தியா முன்னேற்றம். அதாவது சர்வதேச இணைய பாதுகாப்புங்கிறது நம்ம சோசியல் மீடியா, தட் இஸ் இன்டர்நெட் செக்யூரிட்டி. அந்த இன்டர்நெட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டுக்கான சர்வதேச இணைய பாதுகாப்பு குறியீடு, ஸோ செக்யூரிட்டி இண்டெக்ஸ், இன்டர்நெட்டோட செக்யூரிட்டி, தட் இஸ் ஜிசிஇ அது குளோபல் சைபர் இண்டெக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தரவரிசை பட்டியலில் 10வது இடத்துக்கு முன்னேறி உலக அளவில் இணைய பாதுகாப்பில் தலை சிறந்த நாடு என்ற நிலையை இந்தியா எட்டியுள்ளது. அப்போ டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்து வருகிற ஜூலை 1, அதான் இன்றைக்கி தான் 6 ஆண்டு நிறைவு. அதில் சூழலில் இந்தியாவுக்கு இந்த அங்கீகாரத்தை ஐநா அமைப்பின் அங்கமான, வெரி இம்பார்ட்டண்ட்டு, இதை யார் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க, ஐநா அமைப்பின் அங்கமான சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம், தட் இஸ் ஐடியூன்னு சொல்லுவோம். ஐடியூ இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனிட்னு பேர்ப்பா. ஐடியூ மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனிட், தட் இஸ் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் யூனிட். அவங்க தான் இதை வழங்குறாங்க, யூஎன் அமைப்போட இது. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த தரவரிசை பட்டியலில் இந்தியா ஒட்டுமொத்த அளவில் 10வது இடத்தையும், ஆசிய பசிபிக் பிராந்திய அளவில் ஏஷியன் பசிபிக் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு பின்தங்கியிருந்த இந்தியா 37 இடங்கள் முன்னேறி இன்றைக்கி 10ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து சில சமூக வலைதளங்களுக்கான ரெகுலேஷன் பாலிசி வந்து 2021 வந்து இனாக்ட் பண்ணியிருக்காங்க பிப்ரவரியிலங்கிறது நம்ம பார்க்குறோம். அதில் ட்விட்டர் அடிக்கடி அதில் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க, பார்க்கலாம். அடுத்து கரோனா. முறைசாரா தொழிலாளர்களுக்கு உலக வங்கி 3700 கோடி கடன் உதவி. முறைசாரா தொழிலாளர்களுங்கிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் லேபர்ஸ்ன்னு பேர். முறைசாரா தொழிலாளர்கள்னால் கிடைத்த வேலையை செய்வாங்க, ஒரு ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணியோ, ஒரு ரெகுலேஷன் இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி முறைசாரா தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை, அவங்களுக்கான வேலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவங்களுக்கு கடன் உதவி அளித்தல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுக்கு உலக வங்கி பார்த்திங்கன்னா கடன் உதவியாக 3700 கோடி கடன் உதவி வழங்கி உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறீங்க. நன்றி நண்பர்களே. ஏப்ரலில் 52,000 இந்திய பதிவேற்றங்கள் நீக்கம், கூகுள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறாங்க. விதிமீறலில் ஈடுபட்டதாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் பயனாளர்களிடமிருந்து 27,700 புகார்கள் வந்ததாகவும், அதன்படி 52,390 இந்திய பதிவேற்றங்கள் நீக்கப்பட்டதாகவும் கூகுள் நிறுவனம் தனது மாதாந்திர அறிக்கையில் எவ்ரி மந்த் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அதில் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ புதிய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி, அதான் 2021 இப்போ சொன்னோம் இல்லையா, ஸோ சோசியல் மீடியாஸோட ரெகுலேஷன் பாலிசி. ஸோ அந்த விதிமுறைகளின்படி கூகுள் இது போன்ற வெளிப்படைத்தன்மை அறிக்கையை மாதந்தோறும் வெளியிட தொடங்கியுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியும் வாட்ஸ்அப் தொடர்பான அறிக்கையையும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல. நன்றி நண்பர்களே. அடுத்து டென்சிங் நார்கே தேசிய விருது விண்ணப்பிக்க ஜூலை 5 கடைசி தேதி. டென்சிங் நார்கேங்கிறது ஒரு பெரிய சாகச வீரர். அவருடைய நினைவாக இந்த தேசிய விருது, நேஷ்னல் அவார்டு வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. டென்சிங் நார்கே யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? அது இமயமலை ஏற்றத்தில் சாகசம் புரிந்த முதல் நபர். அவர் இதில் வந்து இந்த விருது வழங்கப்பட்டுக்கிட்டே வருது. இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுக்கு பெருமை தேடித்தரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்றுனர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி இந்திய அரசின் சார்பில் 2020ஆம் ஆண்டுக்கான டென்சிங் நார்கே தேசிய விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பாய அரசு வழக்குரைஞராக டி சண்முகநாதன் நியமனம். தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம்ங்கிறது கிரீன் ட்ரிபியூனல் சவுத் ரீஜியனில் அரசு தரப்பில் வாதாட சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் டி சண்முகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளாருங்கிற செய்தியை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதை அதாவது கவர்மெண்ட்டோட இப்போ எப்படி அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்களோ அது மாதிரி
இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் அரசின் சார்பில் வாதாடக்கூடிய ஒரு வழக்குரைஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். அப்படிங்கிற நியமனம்ங்கிறதுல நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இன்றைக்கி நியூஸ் இல்லைனாலும் நம்ம சப்போர்ட்டிவாக சில நியூஸ் எடுத்து போட்டிருப்போம். இது மாதிரி தான் நீங்களும் நியூஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட, நல்ல செய்தியோட இன்றைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.